Get ready for the main dictation. Shorten Tamil Junior, November 1983 to November 1985. Letter part. 5 seconds left. Start. மயிலாடுதுறையிலுள்ள மணி கூட்டமைப்பின் நிர்வாகி பெங்களூர் காந்தி நகரிலுள்ள வையாபுரிக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், தாங்கள் எழுதிய ஜூலை 2ஆம் தேதியிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம். அலுவலகத்திலும் வீட்டிலும் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட 1000 மேசைகளும் மெத்தையுடன் கூடிய 500 நாற்காலிகளும் தேவை என்று தெரிவித்து அதற்கு உரிய விலைப்புள்ளியை அனுப்புமாறு கேட்டிருக்கிறீர்கள். தற்பொழுது எங்கள் கைவசம் 500 மேசைகளும் 200 நாற்காலிகளும் மட்டுமே இருப்பில் உள்ளன. மற்றவை தங்கள் உத்தரவின் மேல் தயார் செய்யப்பட வேண்டும். தாங்கள் கேட்ட இதே பொருட்கள் தேக்கு மரத்திலும் செய்யப்பட்டிருக்கின்றன. தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலை கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களின் விலையை விட குறைவாக இருக்கும். இவற்றிற்கான விலை பட்டியலை இத்துடன் அனுப்பி இருக்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள காஞ்சிபுரம் லட்சுமி கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் சங்க செயலாளர், சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள கைத்தறி கூட்டுறவு வாரிய இயக்குனருக்கு எழுதிய கடிதம். அன்புடையர், வணக்கம். அகில இந்திய கூட்டுறவு வாரத்தை முன்னிட்டு அடுத்த மாதத்தில் கைத்தறி துணிகளின் பொருட்காட்சி ஒன்று நடைபெற இருப்பதை பத்திரிகைகள் வாயிலாக அறிந்தேன். தாங்கள் அமைக்கும் கைத்தறி விழா பொருட்காட்சி அரங்கத்தில் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கித்தர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் புது புது வகையான துணிகளை தயாரித்து வருகிறோம். எங்கள் தயாரிப்பை இந்தியாவில் உள்ள எல்லா பெரிய நகரங்களுக்கும் ஆர்டரின் பேரில் அனுப்புகிறோம். வெளிநாடுகளுக்கும் நல்ல உறுதியான தரமான துணிகளை அடிக்கடி அனுப்புகிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே தாங்கள் எங்கள் சங்கத்திற்கென ஒரு கடையை ஒதுக்கி தர வேண்டுகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள சிறு சேமிப்பு துறை இயக்குனர், சென்னை கல்லூரி சாலையிலுள்ள பள்ளி கல்வி இயக்குனருக்கு எழுதும் கடிதம். ஐயா, அரசு ஊழியர்களின் பயன் பெறுவதற்கு என்றே அஞ்சல் துறையினர் ஓர் ஆயுள் காப்புறுதி திட்டத்தினை நடத்தி வருவதை தாங்கள் அறிவீர்கள். அஞ்சல் துறை இந்த சீரிய பணியை
துவக்கி 100 ஆண்டுகள் முடிவுற்றுள்ளன. அதையொட்டி அத்துறை அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. இத்திட்டத்தில் சேர்கிறவர்கள் அத்திட்டத்தில் சேர்ந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு காப்புறுதி தொகையில் ஒரு பகுதியினை பெற வசதி இருக்கிறது. மீதமுள்ள தொகையை அதற்கு பிறகு 2 தவணைகளில் பெறலாம். இவை தவிர ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களுக்கு உள்ள எல்லா சிறப்புகளும் இந்த புதிய திட்டத்திற்கும் உண்டு. இந்த திட்டத்தின் சிறப்புகளை விளக்கி தங்கள் மேற்பார்வையில் பணி புரிபவர்கள் இத்திட்டத்தை முழுமையாக உணர ஆவண செய்ய வேண்டுகிறேன். தங்கள் நாமக்கல் ராஜாஜி சாலையில் உள்ள அன்பு மின் அச்சக மேலாளர், சென்னை பெரியார் சாலையில் உள்ள மெய்யப்பன் காகித நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையர், பள்ளி பிள்ளைகளுக்கு தேவைப்படும் நோட்டு புத்தகங்கள் தயாரிப்பதற்கு தேவையான 20 டன் வெள்ளை காகிதங்களை உடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டிருந்தோம். விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்ட பின்னரும் காகிதங்கள் வந்து சேரவில்லை. காகிதத்திற்காக நாங்கள் 10,000 ரூபாய்கள் முன்பணம் கொடுத்துள்ளோம் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள். பள்ளி குழந்தைகள் நோட்டு புத்தகங்கள் கிடைக்காமல் மிகவும் அவதிப்படுகிறார்கள். நோட்டு புத்தகங்களை அச்சிடும் பணியை எங்கள் அச்சகத்தை தவிர வேறு அச்சகங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இக்கடிதம் கண்டவுடன் காகிதம் வந்து சேராவிட்டால் எங்களுக்கு ஏற்படும் நட்டத்தை தாங்கள் தான் ஈடு செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கள் அன்புள்ள விமலா விளம்பர நிறுவனத்திற்கு. அன்புடையர், தென்னிந்தியர்களின் உணவில் முக்கிய இடம்பெறும் அப்பளம், ஊறுகாய் முதலிய பொருள்களை நாங்கள் தயாரிக்கிறோம். எங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு விளம்பர திரைப்படம் தயாரிக்க எண்ணியுள்ளோம். இந்த விளம்பர திரைப்படம் 5 நிமிடங்கள் திரையில் காட்டப்படும் அளவிற்கு இருந்தால் போதுமானது. ஒரு திருமண விருந்தின் பிறகு மணமகன் வீட்டார் எங்கள் தயாரிப்புகள் விருந்தில் இடம்பெற செய்தமைக்காக மணமகளின் தந்தையை பாராட்டுவதாக ஒரு காட்சி அமையலாம். திருமணத்திற்கு வந்துள்ள தம்பதியர் தாங்கள் வெளிநாட்டில் இருந்தபோதிலும் எங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தியதாக சொல்வதும் அதே காட்சியில் இடம்பெறலாம். இக்காட்சிகள் மட்டுமல்லாமல் வேறு விளம்பர உத்திகளை கொண்ட ஒரு படம் தயாரித்து
அளிக்க இயலுமா என்பதற்கு பதில் எழுத வேண்டுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.